சிலர் பதிவிடுகிறார்கள், பிரபஞ்சத்தோடு நாமெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளோம். இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல். பிரபஞ்சம் என்றால் என்ன? அதுக்கு பல வார்த்தைகள் இருக்குது. அண்டவெளி என்பார்கள், பெருவெளி என்பார்கள், ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்பார்கள். இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம், பெருவெளி ஒன்று தானா என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நாசா விஞ்ஞானிகள் தான், மற்றவர்கள் அல்ல. அப்படி இருக்கையிலே எப்படி நாம் இந்த பேரண்டத்தோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதற்கு சரியான விளக்கம் அவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். வேறு எல்லாவற்றையும் பேசுவார்கள், சொல்ல மாட்டார்கள். நான் சொல்வேன். எப்படி என்றால், நாம் எங்கே வாழ்கிறோம்? பூமியின் மேற்பரப்பில் தான் இருக்கிறோம். பூமி சுற்றுகிறது, சந்திரனை சுற்றவில்லை, ஆனால் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சூரிய மண்டலமே பால்வெளியில் ஒன்றாக இருக்கிறது. அந்த பால்வெளியே பிரபஞ்சத்தின் ஒரு துண்டு தான். பிரபஞ்சத்திலே ஒரு துண்டு தான். எந்த பிரபஞ்சத்தில் இது துண்டு என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம், அந்த மல்டி யூனிவர்ஸ் எப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்றால், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளால் தான். நாம் இதுபோல பூமிக்கு அப்பால் பல ராக்கெட்டுகள் செல்கின்றன. ஆனால் பூமியில் இருந்து சந்திரனில் இறங்கி திரும்பி வந்து விட்டார்கள். இன்றும் பல ஆராய்ச்சிகள் சந்திரனுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்றெல்லாம் தொலைவில் இருந்து அந்த தொலைநோக்கி மூலம் அதில் தெரிந்து கொண்டு படம் வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் நமக்கு அனைத்துமே தெரிகிறது. இவர்கள் சொல்வதெல்லாம் பிரபஞ்சம் என்று சொல்லிவிடுவார்கள், பெருவெளி என்று கூட சொல்வார்கள். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதாக அவர்களுக்கு தெரியாது. அந்த தகவலைத்தான் இப்பொழுது இந்த காணொளி மூலம் நான் தெரிவிக்கிறேன். நாம் எப்படி இணைக்கப்பட்டுள்ளோம் என்பது, நாம் பூமியில் தான் இருக்கிறோம். பூமிக்கு அப்பால் எந்த உயிரினங்களுமே இல்லை. வைரஸ் கூட கிடையாது. அங்கே சந்திரனில் இறங்கி ஆராய்ச்சி செய்த பொழுது எந்த விதமான பாக்டீரியாவோ உயிரினங்களோ இல்லை, வைரஸ் கூட இல்லை. புவியீர்ப்பும் ரொம்ப குறைவு, காற்றும் இல்லை. அவர் அந்த பிரத்யேகமான உடை போட்டிருந்தால் அங்கேயும் இருக்க முடியும். மாத கணக்கில் கூட அங்கே இருக்க முடியாது. சில மணி நேரங்கள், சில வினாடிகள் இருந்து திரும்பி வந்து விட்டார்கள். அந்த நிலையில்தான் நமக்கு இருக்கிறது. நாம் எப்படி இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்றால், பூமியில் இருப்பதால் தான். இந்த பூமி பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் நாம் இப்படி சொல்கிறோம். நம்மால் பூமியை அப்பால் யாராலும் போக முடியுமா? பிரபஞ்ச வெளிக்கு போக முடியுமா? முடியாது. ஆனால் தெரியாமலே பலர் எதையோ சொல்கிறார்கள். எதை சொன்னாலும் அறிவியல் பூதாரணமாக இருக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக இல்லாததை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது, நிரூபிக்க முடியாது. எல்லாவற்றையும் இந்த வேகத்தில் போக வேண்டும், இந்த இடத்தில் இறக்க வேண்டும், அது சுற்றி வர வேண்டும், இப்படியெல்லாம் அவர்கள் திட்டமிட்டுத்தான் ஒரு ராக்கெட்டையே வெளியே அனுப்புகிறார்கள். அது போலவே திரும்பியும் வந்து விடுகிறது. ஒரு காலத்தில் கடலில் விழுந்துவிடும், இப்போ அதிலிருந்து மனிதர்களே திரும்பி வந்து விடுகிறார்கள். அந்த நிலையில் இப்பொழுது பல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்களும் ஏற்பட்டுள்ளது. எப்படி நாம் இந்த அண்டவெளியோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்றால், ஒன்று மின்காந்த அலைகளால் இந்த கோள்கள் எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளது.
அதில் ஒரு கோளாக பூமி இருக்கிறது. அந்த பூமியில் நாம் இருக்கிறோம். அதை வைத்துத்தான் நாம் சொல்கிறோம். நம்மால் பறக்க முடியுமா? வேறு உலகத்திற்கு போக முடியுமா? முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு விமானத்தை கூட சொந்தமாக வைத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வரலாம். பூமியையே சுற்றி வந்திருக்கிறார்கள் சின்ன விமானத்தின் மூலம். அது பணக்காரர்கள் தான் செய்ய முடியும், நம்மால் செய்ய முடியாது. இன்று இந்தியாவிலே 114 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். எத்தனை பேருக்கு விமானத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்றால், வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் போகவில்லை. போகவும் இயலாது. காரணம் பணம். நான் தெரிந்த நண்பர்களிடம் கூட கேட்பேன், நீங்கள் சென்று வந்துள்ளீர்களா என்றால் இல்லை என்பார்கள். வாருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன். இங்கிருந்து திருப்பதிக்கு போக வேண்டும் என்றால் ஒரு 5000 8000 இருந்தால் போய்விடலாம். வரும்போது நீங்கள் ரயிலில் வந்து விடலாம் அல்லது பேருந்தில் வந்து விடலாம் என்றெல்லாம் சொல்வேன். இன்னொரு நண்பர் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார், இதே ஃப்ளாட்டில் தான் அவர் இருக்கிறார், பெயிண்டர் அவர். அது நம்ம புத்தர் வாழ்ந்த இடம் பக்கத்தில், லும்பினி இடத்து பக்கத்தில் தான் அவரும் இருக்கிறார். உங்களை நான் அழைத்து செல்கிறேன், விமானத்தில் அழைத்து செல்கிறேன், வாருங்கள் என்று அவரிடம் சொன்னேன். சரி என்று சொல்லியுள்ளார். அது அவருக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவரிடம் சொன்னேன். பணம் காசு எல்லாம் போய்விடும், அந்த அனுபவம் கிடைக்காது, அந்த ஆனந்தம் கிடைக்காது. அதனால்தான் அவரிடம் அப்படி நான் சொன்னேன். பல பயணங்கள் இன்றைக்கும் பலருக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், என் மனைவிக்கு விமானத்தில் பறப்பது பயம். போகவே இல்லை, நான் வரவே மாட்டேன். அந்த பயம், பலருக்கு அந்த பயம் இருக்கிறது. இருட்டை கண்டால் பயம், பேய் இருக்கதாக பயம், கடவுள் நம்மளை ஏதாவது நம்ம செய்து விடுவார் என்ற பயம். இப்படி அச்சத்தில் தான் பலர் வாழ்கிறார்கள். அதெல்லாம் மீண்டு வாழ்பவர்கள் சிலர் மட்டுமே, தைரியத்தோடு இருப்பவர்கள். அவர்கள் காரணம் புரியாதது தான், பயம். புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே எப்படி நாம் பூமியோடு இந்த பெருவெளியோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்றால், ஒன்று இந்த மின்காந்த அலைகள், இரண்டாவது நாம் பூமியில் வாழ்வதால் பூமியோடு இந்த பெருவெளி இணைக்கப்பட்டுள்ளது. அதுதான் கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். வேறு கருத்துக்கள் இருந்தால் அதை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை, 2026 ஆகஸ்ட் மாதம்.